காஞ்சனா ஜெயக்குமார். இன்னைக்கு நம்ம எல்லா நேரத்திற்கும் எல்லா காலத்திற்கும் உகந்த ஒரு அருமையான சிற்றுண்டி பார்க்க போறோம். இது வெண்பொங்கல். இது தினம் தினம் நம்ம எல்லா வீடுகள்லையும் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பலகாரம் தான், ஒரு சிற்றுண்டி தான். ஆனாலும் இதை எப்படி ரொம்பவே சுவையா ரொம்பவும் பக்குவமா எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல சிறுபருப்பு பச்சரிசி எல்லாம் கலந்து இருக்கிறதுனால இது ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. அதை தவிர இதுல மிளகு சீரகம் அதெல்லாம் போடுறதுனால இது நம்மளுக்கு வேற வயிற்று உபாதைகளையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சுவையான சிற்றுண்டி. தேவையான பொருட்கள்: 2 கப் பச்சை அரிசி, 1 கப் சிறுபருப்பு, 2 தேக்கரண்டி ஜீரகம், 2 தேக்கரண்டி மிளகு, 1 தேக்கரண்டி பொடியாக அரிந்த இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிந்தது, சிறு முந்திரி துண்டுகள், கருவேப்பிலை இலைகள், பெருங்காயம், 1 டம்ளர் பால் மற்றும் 8 டம்ளர் தண்ணீர், எண்ணெய், உப்பு, 2 மேஜை கரண்டி நெய். அரிசியும் சிறுபருப்பையும் போட்டு இங்கே பாருங்க, நான் நல்லா கழுவியிருக்கேன். 2-3 தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவியாச்சு. ஒரே பாத்திரத்தில் போட்டு கழுவிட்டேன். அடுத்தது இப்போ நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் இது கூட போட போகிறோம். மிளகு மொத்தமாக போட்டுடலாம். இஞ்சி பச்சை மிளகாய் அதையும் போட்டுடலாம். அப்புறம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம். இது கொஞ்சம் தாளிக்கவும் உபயோகப்படுத்துவோம், ஆனால் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் எண்ணெய் ஏன் இப்போ ஊற்றுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது கொஞ்சம் இதோடைய சுவையை கூட்டும், அதனால் எண்ணெய் ஊற்றுறேன். 2 மேஜை கரண்டி நெய் சொன்னேன். அதில் பாதியை நம்ம இப்போ ஊற்றிடலாம். மீதியை தாளிச்சுட்டு கடைசியில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பால் ஊற்றிடலாம். உப்பு, இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரெஷர் குக்கர் பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, இது நான் ரைஸ் குக்கர் ஆட்டோமேட்டிக் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறேன். நீங்கள் சாதாரண ப்ரெஷர் குக்கர் உபயோகித்தாலும் அதில் இதே தான், இதில் எந்த கூட்டல் குறைச்சல் எதுவுமே இல்லை. இதே அளவு தேவையான பொருட்களை போட்டு சொன்ன இதே பக்குவத்தை வச்சு குக்கரில் வச்சு நம்ம இதில் ஆட்டோமேட்டிக்குன்றதுனால இது நான் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவேன். நான் சாதாரண மற்ற குக்கரில் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா 5 ப்ரெஷர் விசில் வரைக்கும் இதை விட்டுடுவேன். 5 ப்ரெஷர் விசிலுக்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவையான பொங்கல் தயாராகிடும். அதுக்கு மேலே அலங்கரிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சரியாக ரெடியானோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி நெய் போட்டு எல்லா இதையும் போட்டு தாளிக்க போகிறோம். நல்லா நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் ஜீரகம் போட்டால் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் பொங்கலுக்கு. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு சீரகத்தை போட போகிறோம். நம்ம அந்த பொங்கலில் போட்டிருக்கோம், அதை தவறவும் தாளிக்கவும் கொஞ்சம் ஜீரகத்தை எடுத்துக்கிறோம். நம்மளுடைய முந்திரி பருப்பு, நல்ல படப்படான்னு சத்தம் கேட்குது. கடைசியாக நம்மளுடைய கருவேப்பிலையை போட போகிறோம். பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பெல்லாம் கலர் மாறிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சது. கருவேப்பிலையை போட்டுங்க. போட்டுட்டு பொங்கலை பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. தாளித்து கொட்டிடலாம்.
இப்போ நம்மளோட பொங்கல் தயார்னு குக்கர் சொல்லிடுச்சு. நீங்கள் வந்து சாதாரண ப்ரெஷர் குக்கர் வச்சுருந்தீங்கன்னா 5 ப்ரெஷர் விசில் சொன்னேன். அது முடிஞ்சோடனே எடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து இவ்வளோ அழகான தயார் நிலையில் இருக்கும். பார்த்தீங்களா பொங்கல் எப்படி குழஞ்சு நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போது இது கூட நம்ம தாளித்து வச்ச ஜீரகம், மிளகு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை கலவையை கொட்டிட்டேன். நெய் மணக்க மணக்க பொங்கல் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. நல்லா ப்ரெஷர் குக்கர்லேயும் இதே மாதிரி தான் வருது. நான் செய்து பார்த்துட்டேன். இதை வந்து இப்போது நம்ம பரிமாறுற தட்டுக்கு மாற்ற போகிறோம். சுலபமான அருமையான பொங்கல் தயாரிப்பு முறையை பார்த்தீங்களா? இப்போது ஒரு சின்ன ஐடியா பண்ணலாம். ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி பொங்கல் சாப்பிட்ணுன்னு வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்களா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இது மாதிரி வீட்டில் ஒரு கிண்ணம் இருக்கும். இது எந்த கிண்ணமாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணாடி கிண்ணமாக இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்குள்ளார என்ன பண்ணியிருக்கோம், நெய் எடுத்து தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம சமைத்து வச்சுருக்கிற பொங்கலை சூடு பொறுக்க உங்கள் கையை பார்த்துக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் கொடுக்க போகிற தட்டில் இவ்வளோ தான். பொங்கல் தயார். உங்கள் குடும்பத்தினருக்கு கொடுத்து உண்டு மகிழ்ந்து எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நண்பர்களே, தோசை பீட்சா என்றென்றும் நாவிற்கும் வயிற்றிற்கும்